பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வார்த்தை 8. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது நிறை உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களில் இருந்து எங்களை தூய்மைப்படுத்தி நீர் எங்களை உமது மந்தையோடு சேர்த்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலெல்லாம் உம்மை விட்டு வழி விலகி சென்ற நேரத்திலும் கூட நீர் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களை தூய்மைப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுக்கு உண்ண உணவு கொடுத்து இருக்கின்றீர், உடுக்க உடைத்து கொடுத்து இருக்கின்றீர், தங்குவதற்கு இடம் கொடுத்து இருக்கின்றீர், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் அது வார்த்தையின் வழியாக எங்களோடு நீர் உறவாடு கொண்டு இருக்கின்றீர். உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் எங்களை அழைத்து செல்வதற்காக எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகின்றீர். கடவுளே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கூக்குரலை கேட்கின்றீர். உலகின் கடை முனையில் இருந்து உம்மை கூப்பிடக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, என்னுடைய உள்ளம் சோர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய உள்ளத்தை பார்த்து கவனித்து உள்ளத்தின் தேவைகளை நிறைவேற்றுகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, குற்ற உணர்வுகளோடும் பாவம் செய்த நேரத்தை நினைத்து பார்த்து உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம், எங்களுடைய நடத்தையினால் பாவம் செய்திருக்கின்றோம். தகப்பனே, உம்மை விட்டு வழி விலகி சென்று பாவம் செய்திருக்கின்றோம். உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம். உமது சாயலாக படைத்த மக்களுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள் எடுத்த அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றாதபடி ஏனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே உமது பரிசுத்த இரத்தம், கல்வாரி இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. உண்மையிலே யாரெல்லாம் மனமாற வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு மன மாற்றத்தோடு உம்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவர்கள் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக. நீர் அவர்களை நீ மார்போடு அணைத்து தாளாட்ட சீராட்ட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் சங்கீதம் 59 அதிகாரம் 16 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலுமாய் இருந்தீர் என்று. ஆம் தகப்பனே, பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்த நேரத்திலே நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து அடைக்கலமாக இருந்து அந்த நெருக்கடியான வேளையை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தி எங்களை மீண்டும் உம்மோடு சேர்த்து கொண்டதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரே பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, பாவத்தை பற்றியும் ஆத்துமாவை பற்றியும் கவலைப்படாமல் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ, நான் எங்களுடைய தாய் தந்தையை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றேன், என்னுடைய மனைவியை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றேன், என்னுடைய கணவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றேன், எனவே மனம் போன போக்கில் வாழ்வேன் என்று சொல்லி பாவத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பீராக. பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை இன்னும் கழுவி ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொரு நாளும் அது திரு சமூகத்தில் கடந்து வந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலே அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள்
பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் உண்மையிலே தங்களுடைய உள்ளத்தை திறந்து உமது திரு சமூகத்தில் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், அவரே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி உறுதியோடும் ஆண்டவரே ஆற்றலோடு உம்மை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்களோடு கூட இருப்பீராக. அவர்கள் அசை உறாதபடி அவர்களை பலப்படுத்திடுவீராக. ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு கற்பாறையாய் இருக்கின்றீர். எனவே அவர்கள் ஒரு நாளும் அசை உறாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அநேக பிள்ளைகள் தங்களுடைய உள்ளத்தில் நினைக்கக்கூடிய ஒரு காரியம், எனக்கு கணவர் இல்லையே, எனக்கு பிள்ளைகள் இல்லையே, எனக்கு ஒரு காப்பாளர் இல்லையே, நான் எப்படி இந்த உலகத்தில் தனித்து வாழ்வேன் என்கின்ற ஒரு மனக்குறையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திரு பாடல்கள் 68வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள், தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் இந்த நாளிலே தனிமையில் இருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களும் அது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பாவ சிக்கலில் மாட்டி விடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமதை ஆராதித்து வணங்கி போற்றி உமது வார்த்தைகளை கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் எந்த ஒரு மனிதர் உமதை தேடி வந்து உமை நோக்கி செபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு செவி கொடுக்கின்றீர், அவர்களுடைய விண்ணப்ப குரலை கேட்கின்றீர், அவர்களுடைய மன்றாட்டை புறக்கணிக்காதபடி உமது பேர் அன்பினால் நிறைவடைய செய்கின்றீரே அப்பா. அவர்கள் அதை உணர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாயிருக்க வேண்டும் தகப்பனே. இந்த நேரத்திலும் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் படித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அது மருத்துவ படிப்பாக இருக்கலாம், ஆண்டவரே காலேஜில் படித்துக் கொண்டு இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டு இருக்கலாம், அனைத்து மாணவ மாணவிகளும் அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். இளைய தலைமுறைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். வாலிப சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். வேலை இல்லாமல் அலையக்கூடியவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனே. இவர்களுக்கு போதுமான அளவு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு நன்றாக படிக்கவும், துன்ப வேளையில் அவர்களோடு கூட இருந்து நல்லதொரு வேலை வாய்ப்பை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் தீய எண்ணங்களை அவர்கள் வளைத்து விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி வந்து உம்மிடம் செபித்து அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்திடுவீராக. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். யார் யாரெல்லாம் மன உளைச்சலில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். கால்வலி கைவலியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மூளை சம்பந்தமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை நினைவு கூறுகின்றோம். தகப்பனே, பேச முடியாமல் கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, பார்க்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவராய் இருந்து ஆலோசனை கர்த்தராய் இருந்து அவர்களை குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும்
தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, தொடர்ந்து எங்களுக்காக நீர் பரிந்து பேசி திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருக்க ஆண்டவரே அவர்களோடு உறவாட வேண்டுமாயும் தாயே உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.